எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத, மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான். போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்முடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா என் மீது அன்பு வைத்து, பாசம் வைத்து என்னை இந்த சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்த தர்மபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தர்மபுரி மாவட்டத்தில் தான் மது பழக்கம் என்பது அதிகமாகவும், மது வணிகம் என்பது அதிகமாகவும் இருக்கிறது. பர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. பர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது மது பழக்கம், தனி மனிதருடைய மது பழக்கம் அதிகமாக இருக்கும் மாவட்டம் எது என்றால் அது தர்மபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் முதற்கட்டமாக நீங்கள் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருப்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது பெண்கள் எல்லாரும் அனைவரும் வரவேற்கிறார்கள்.